Hi friends, in the video number 3 type of material varieties வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். So first பார்க்கிறது வந்து குபேரப்பட்டு saree. So குபேரப்பட்டுல fully self pattern வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். Fully self patternல இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா first பார்க்கிறது வந்து first quality saree. இது ஒரு ஆஃபர் பிரைஸ்ல தான் போஸ்ட் பண்ணிருக்கோம்னு வெச்சுக்கோங்களேன். இது வந்து 950 போடுற saree தான் 899 plus shippingல போஸ்ட் பண்ணிருக்கோம். இது ரொம்ப உங்களுக்கு சாஃப்ட்டா நல்ல ஒரு டெக்ஸ்சர் பாத்தீங்க அப்படினா ரொம்ப லைட்டா தான் இருக்கும் மெட்டீரியல். நம்ம பிரீமியமா கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு தெரியும் பிரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கு, குவாலிட்டி வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா மெட்டீரியல் டெக்ஸ்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். அதுக்காக நீங்க லோ குவாலிட்டி போவாதீங்க. லோ குவாலிட்டி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். மெட்டீரியலே உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அது ஒரு சாரீஸோட ஏதாவது ஒன்று பிடிச்சு எடுத்தாலும் ரொம்ப வளவளன்னு ஆயிடும் மெட்டீரியல். அந்த மாதிரி இருக்காது. ஸோ அடுத்து பார்க்குற இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ். ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸில் இந்த பேட்டர்னில் இருக்கிற கலர்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் லிலாக் லாவெண்டர் எல்லாமே அவைலபிளில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து ரீஸ்டாக்ல வந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் இன்னைக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அவைலபிள் கலெக்ஷன்ஸ் மேலே இருக்கு. சில டைம் வந்து உங்களுக்கு ரீஸ்டாக் வந்து ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆகி ரீஸ்டாக் வரும். ஸோ ரீஸ்டாக் வர கலெக்ஷன்ஸை மட்டும் அப்பப்போ வந்து போஸ்ட் பண்ணுறது. சில டைம் ரீஸ்டாக்கும் வரல, நியூ கலெக்ஷன்ஸும் இல்லை அப்படின்னா அப்போதைக்கு அவைலபிள் கலெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத போஸ்ட் பண்ணுவோம். நம்மளோட வீடியோஸை பார்த்தாலுமே தெரியும் நம்ம எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் போடுவோம். அதில் குபேரப்பட்டு சாரீஸ் வந்து குறிப்பிட்டு நிறைய வந்து ரீஸ்டாக்கு நிறைய அவைலபிள் கலெக்ஷன்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணி போட்டிருப்போம். ஸோ அடுத்து ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்ல இதுவுமே உங்களுக்கு புதுசாக அரைவல் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா ஃபுல்லி செல்ஃப் பேட்டர்ல 899 அதே குவாலிட்டியில் வர ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்ல வந்திருக்க ஒரே டிசைன்ல இருக்கிற ஃபியூ கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ். மோஸ்ட்லி இந்த மாதிரி ரெட் வித் பாட்டில் கிரீன், எல்லோ வித் சஃபேர் ப்ளூ இதெல்லாம் போட்டாலே ஃபாஸ்ட் மூவிங்காக போயிடும். ப்ரீமியம்ல போட்டாலுமே சரி, உங்களுக்கு லக்ஸுரியில் போட்டாலுமே சரி ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் வந்து சாரீஸ். ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரையும் பாத்தீங்க அப்படின்னா குபேரப்பட்டுல ஃபுல்லி செல்ஃப் அண்ட் ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் இந்த ரெண்டு பேட்டர்ன் மட்டும் தான் போஸ்ட் பண்ணிருக்கோம். பிளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்டோ டிஜிட்டல் சாஃப்ட்வேர்லயோ எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. இந்த ரெண்டு பார்ட்ல மட்டும் தான் அப்டேட் பண்ணிருக்கோம். இன்னும் 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். அது என்னென்ன மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றதையும் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ற இடத்துல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸும் ஸ்கிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது இல்லாம நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங்கை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். அதுவுமே உங்களுக்கு ஸ்கிப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுப்போம். ஸோ ரொம்ப ஏன்னா நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் தான் இப்போதைக்கு நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்றது வந்து ஆன்லைன் ஷாப்பிங் தான் இப்போ உள்ள கரண்ட் ஜென்ரேஷன் அண்ட் சுச்சுவேஷன்ல. ஸோ இப்போ ஆன்லைன் ஷாப்பிங்ல எப்படி அவேர்னஸ் இருக்கு, எப்படிலாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்ற நிறைய டீடைல்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஆன்லைன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்னைக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்க வந்து சிஃபான் வெரைட்டிஸ்ல போஸ்ட் பண்ணியிருக்க ஒரு சாரியே பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னொரு வெப்சைட்ல பார்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 850 பிளஸ் ஷிப்பிங்ல போஸ்ட் பண்ணிருக்க சாரி அங்க 999 பிளஸ் ஷிப்பிங் ஆர் 1050 பிளஸ் ஷிப்பிங்ல போஸ்ட் பண்றாங்க. ஸோ அடுத்து நம்ம 2ல பாக்குற சாரி வந்து கிரேப் சில்க் சாரி. அதுல ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரி. மைசூர் கிரேப் சில்க் சாரியில் இன்னைக்கு வந்து 3 டிசைன் போஸ்ட் பண்ணிக்கோ. பார்க்கும் போது எல்லாமே சேம் கலர் காம்பினேஷன்ஸாக தான் ரிப்பீட்டடாக 3 டிசைன்லையும் வரும். ஸோ ரிப்பீட்டடாக போஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்க்காதீங்க. மைக்ரோ செக்குடு எல்லா சாரியுமே மைக்ரோ செக்குடு தான். பார்டர் செக் பண்ணி பாருங்க. 3 டைப் ஆஃப் பார்டர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். 3 டைப் ஆஃப் பார்டரில் இருக்கிற கலர்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து இதே மைசூர் கிரேப்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்து 2 சாரி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே உங்களுக்கு காட்டன் கிரேப் தான். காட்டன் கிரேப் மெட்டீரியல் தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று புது டிசைன், இன்னொன்று வந்து நம்மளோட ரெகுலர் டிசைன் ரீஸ்டாக்ல வந்திருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நம்ம டிஷ்யூ சாரீஸ் வந்து நம்ம வீடியோவில் என்ன எடுத்துட்டு வரல, நான் வீடியோஸில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், டிஷ்யூ சாரீஸ்ன்னு போட்டு பாருங்க. அதில் வந்து அந்த ஒரு மாதிரி கோல்டன் எல்லோ வித் அந்த ஒரு ஹாஃப் ஒயிட் பார்டர் கொடுத்த மாதிரி அந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெறும் 950 ப்ரைஸ் ரேஞ்சஸில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் அதே சாரி பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு வெப்சைட்டில் வேற ஒரு பேஜில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெண்டிங்கான பர்சன்ஸ் தான். ஸோ அவங்க கிட்ட பார்க்கும்போது 1350 ப்ளஸ் ஷிப்பிங்கில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து கமெண்ட்ஸ் அவ்வளோ பேர் வந்து சொல்றாங்க சேம் குவாலிட்டி சேம் மெட்டீரியல் சேம் நம்ம கிட்ட பையர்ஸ் அதே பையர் கிட்ட இருந்தா அவங்களும் பை பண்றாங்க, அதே வீவர்ஸ் கிட்ட இருந்தா. ஸோ அப்ப என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆயிட்டாங்க அப்படின்னா என்ன அமௌண்ட் அப்படின்னாலுமே கஸ்டமர்ஸ் வந்து யோசிக்காம வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. பட் வந்து நீங்க கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்மால் பிசினஸ் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்மளோட மார்ஜின் நான் ரொம்ப ஃப்ராங்காவே சொல்றேன். நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட இதை சொல்லியிருப்பேன். பட் வந்து வீடியோஸ்ல சொன்னதில்லை. நம்மளோட
நம்மளோட மார்ஜினே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 to 70 rupees மார்ஜினில் தான் ஒரு சாரியே போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட கிட்ஸ் வியரோ நம்மளோட பேங்கில் அந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம்ல அந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் கிட்ஸ் வியர்க்குலாம் 20 rupees ப்ராஃபிட். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறதுனால அதுவும் நான் ஃபோட்டோ ஷூட்ஸு நிறைய ஸ்பெண்ட் பண்ணி கொரியர் சார்ஜஸ்லாம் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 20 rupees மார்ஜினில் தான் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அதை சேல் பண்ணுறேன். அதேமாதிரி நம்மளோட ஏடி பிரேஸ்லெட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50-40 மார்ஜினில் தான் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன் எதுக்காக சொல்றேன்னா, இப்போ என்ன மாதிரி ஸ்மால் பிஸ்னஸும் ரொம்ப லோ ப்ராஃபிட்ல ரீசெல்லர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெண்டிங்கானவங்கள்ட்ட ஒரு நாளைக்கே 1000 ஆர்டர்ஸ் 500 ஆர்டர்ஸ் அவ்வளோ டிஸ்பேச் பண்ணுறாங்க. பட் வந்து அவங்ககிட்டயே நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுறது நல்ல ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை, ப்ராப்பர் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அமௌண்ட்டு, ஏதோ சாரியில் ப்ராப்ளமு, எனக்கு சாரி வரலை, ரீச் ஆகலை, டைம் ஆகுது, ஏதோ ஒன்று. நம்ம எல்லாமே ப்ராப்பராக ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணி ரொம்ப லோ ப்ராஃபிட்டில் பண்ணும் போது கஸ்டமர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணி நம்மளை பிலீவ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் பிலீவ் பண்ணிடுவாங்க, ஒரு சில பேர் பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்ளம் என்ன கிடையாதுன்னா, நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாமே பிலீவ் பண்ணி பண்ணுற கஸ்டமர்ஸ் தான். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நான் இல்லைன்னு தான் சொல்லலை. பட் வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ். ஸோ நான் இன்ஃபர்மேஷன் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 3ல பார்க்குற சாரி வந்து சிஃபான் செக்ஷன். சிஃபானில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்குற இது வந்து க்ரஷ்டு சிஃபான், விஸ்கோஸ் சிஃபான் போஸ்ட் பண்ணியிருக்கோம், பனாரசி சிஃபான் போஸ்ட் பண்ணியிருக்கோம், ஃபாயில் சிஃபான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சிஃபான் வந்து இன்னைக்கு வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்காக சொல்ல வர அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்க இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறவங்க அவங்க கிட்ட நீங்கள் வந்து ஏன் அந்த அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட ரொம்ப லோ ப்ராஃபிட்டில் பண்ணுறவங்கள்ட்ட அவங்களுக்கு வந்து ரொம்ப பிலீவ் பண்ண மாட்டேங்க. நான் எல்லாரையும் பிலீவ் பண்ணுங்கன்னு அதுக்காக சொல்ல வரல. சில ஃபேக் ஐடிஸ்மே இருக்குதான், சில ஃபேக் பர்சன்ஸ்மே இருக்காங்க தான். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து நீங்கள் ஆராய்ஞ்சு தான் ஒரு இடத்த நீங்கள், ஏன்னா இது நம்மளோட மணி, நம்ம ஸ்பெண்ட் பண்ற ₹1 நம்ம செலவு பண்றது வந்து நம்ம கஷ்டப்படுற அமௌண்ட் தான். ஸோ அப்போ நீங்க எல்லாமே கண்டுபிடிச்சு தான் நீங்க கண்டிப்பா வந்து ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா பண்ணணும். ஸோ அப்போ வந்து இருந்தாலும் உங்களுக்கு வந்து இவங்க வந்து ட்ரஸ்ட் அப்படின்னு தெரியிற இடத்துல வந்து கண்டிப்பா அந்த ஸ்மால் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. அது இல்லாம வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப லோ ப்ராஃபிட்ல தான் பண்றாங்க. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து நீங்க வந்து இந்த சாரீஸ்க்கு டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணா சொல்லிட்டேன் 50 rupees to 70 rupees மார்ஜினில் தான் நம்மளோட சாரீஸ் சேல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ அதில் என்ன டிஸ்கவுண்ட்ஸ் பண்ண முடியும்? பட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் டிஸ்கவுண்ட்ஸ்ன்னு சொல்லி பாருங்களேன், அடுத்த வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸே இருக்காது. அதான் சொல்கிறேன், ரீஃபண்டோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒரு ப்ராப்பர் ஒரு டேமேஜ் பீஸ் வந்திருக்கு அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தர ரெடியாக இருக்க மாட்டாங்க. நிறைய ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கடந்து வரீங்க. பட் வந்து இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸில் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன டிஸ்கவுண்ட் ₹50 ₹70 மார்ஜினில் என்ன டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும் சொல்லுங்க. ஸோ அதுக்காக தான் நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல சாரீ பர்ச்சேஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த சாரீஸ்லாம் நீங்கள் அந்த மாதிரி ட்ரெண்டானவங்கள்ட்ட போய் பாருங்களேன். கண்டிப்பாக இந்த சாரீஸை 1300 போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. நம்ம வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது எந்த பேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களும் பிஸ்னஸ் விமன் என்டர்பிரினர் தான், நம்மளும் அதே தான். எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னா, நீங்கள் உங்கள் மணிக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணும் போது எது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படிங்கிறத பார்த்து ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். ஸோ அப்படிங்கும் போது வந்து உங்களுக்கு ஏன் வந்து அந்த அமௌண்ட் வந்து இந்த ஸ்மால் பிஸ்னஸ் அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட்டில் நீங்கள் வந்து சாரி ஆர்டர் பண்ண மாதிரி அந்த ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் நீங்கள் கொடுக்குறது, ஒரு மோட்டிவேஷன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் ஒரு நல்ல ப்ரைஸில் வந்து சேரும். ஸோ அதே மாதிரி மைசூர் கிரேப் சில்க் சாரீஸும் அதே தான். நம்ம 899 950 போஸ்ட் பண்ணியிருக்க சாரி 1250 299 போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே தான் நம்ம பார்த்த வரையும் நான் நிறைய பேஜஸ் பார்ப்பேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம நிறைய சர்ச் பண்ணுவோம்ல. சர்ச் பண்ணும் போது ஒரு சில விஷயம் ஒரு சில இடத்துல வந்து கடந்து வரும்போது இவ்வளோ ப்ரைஸ்லையும் இவ்வளோ பல்காக வந்து பல்க் பீசஸ் வச்சுருக்காங்க, அவ்வளோ கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் போடும் போது கஸ்டமர்ஸ் வந்து அதில் டிஸ்கவுண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸ் ரிடக்ஷன் ஏதாவது ஆணிச்சு வீவர்ஸ் கிட்ட இருந்து வருது அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோலேயே நான் வந்து போட்டுருவேன். அது என்னோட மார்ஜினாக நான் எடுத்துக்கவே மாட்டேன். நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நம்ம நிறைய வீடியோஸ் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் ரிடக்ஷன் இருக்கும் நம்மளோட சாரீஸில். இந்த சாரீஸ் ஒரு ப்ரைஸில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதே சரி ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் இருக்குது அப்படின்னா அதை எந்த ப்ரைஸில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். அப்போ ப்ராஃபிட் எங்கே வருதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.